ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஏ இருக்காங்களே. ஸோ எம்ஏ இங்கிலீஷ்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சர் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக இப்போ நம்ம யூனிட் 3ல் ட்ராமாவில் செகண்ட் ஒன் கேட் ஆன் எ ஹாட் டின் ரூஃப். ஸோ இந்த ட்ராமாவில் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சம்மரி பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், ஸோ இந்த ட்ராமா பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அடுத்தது அதுக்கான கேரக்டர் அண்ட் தீம், இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அதுக்கான சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 சில இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் சம்மரியாக. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேட் ஆன் எ ஹாட் டின் ரூஃப். ஸோ இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா டென்னிசன் வில்லியம்ஸ் தான். ஓகேவா, நம்ம போன வாட்டி பார்த்தது எ ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர் அப்படின்றதும் யார் எழுதியிருக்கானா டென்னிசன் வில்லியம் தான். ஓகேவா, அப்போ ரெண்டு ஆத்தருமே சேம் தான். ஸோ இவர் டென்னிசன் வில்லியம் எப்போ இறந்துருக்கார் அப்படின்னா 1911 1983 இவர் இறந்துட்டார். இவர் ஒரு அமெரிக்கன் பிளே ரைட். தென் இவருடைய ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் மெனான்ஜரி, நெக்ஸ்ட் ரோஸ் டாட்டோ, நெக்ஸ்ட் லாஸ்ட் சம்மர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இவர் டோனி அவார்ட் வாங்கியிருக்காரு அண்ட் சர்க்கிள் அவார்ட், நெக்ஸ்ட்டு புலிட்சர் ப்ரைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு போதும். அண்ட் அடுத்தது அபவுட் த ட்ராமா. ஸோ இந்த ட்ராமா பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தம் 3 ஆக்ட் இருக்குது. ஓகேவா, 3 ஆக்ட் ப்ளே இது. ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம ஆத்தர் ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு. அந்த ஷார்ட் ஸ்டோரி பேர் என்னென்னா 3 players ஆஃப் எ சம்மர் கேம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதிலேருந்து சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேட் ஆன் எ ஹாட் டின் ரூஃபில் சில விஷயத்தை எடுத்திருக்காரு. ஓகேவா, கொடுத்துருக்காரு. த்ரீ பிளேயர்ஸ் ஆஃப் எ சம்மர் கேம்ஸ்லேருந்து எடுத்து இங்கே அந்த கேட் ஆன் எ ஹாட் டின் ரூஃபில் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே கேட் ஆன் எ ஹாட் டின் ரூஃப் கிட்டத்தட்ட எப்போ ப்ளே எழுதுனாங்க அப்படின்னா 1953 ஸோ 1955 இதுக்குள்ளே தான் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் எழுதின நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அந்த ஒர்க்ஸில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒர்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளே புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. ஓகே, ஸோ ஒன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான தீம் பார்க்கலாம். ஸோ இதில் தீம் பார்த்தீங்கன்னா ட்ரூத், அதுக்கப்புறம் ட்ரீம்ஸ், அதுக்கப்புறம் ஹோப்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ஸ், நெக்ஸ்ட்டு விஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேவா, ஸோ அமெரிக்காவோட பார்வையில் ஸோ அதை காமிக்கும். நெக்ஸ்ட்டு மார்ட்டாலிட்டி. ஓகே, இறப்பு, செக்ஷுவாலிட்டி அண்ட் செக்ஷுவல் ஐடென்டிட்டி, அதுக்கான அடையாளம். நெக்ஸ்ட் மெமரி அண்ட் த பாஸ்ட், ஸோ முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த மெமரிஸ் எல்லாமே. ஸோ அடுத்தது ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஸோ இது அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெல்த். ஸோ வெல்த் அப்படின்னா செல்வம். ஓகே, ஸோ ஜெண்டர் அப்படின்னா மேல் ஃபீமேல், ஸோ அதை பற்றி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஒரு மைண்ட் மேப் மாதிரி பார்த்துடலாம். அது பார்த்துட்டு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா கிளியராக நம்மளுக்கு புரியும். ஓகேவா, உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னென்னு தெரியல. ஸோ கிளியராக தெரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா, ஸோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளியராக சென்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா சம்மரி அப்லோட் பண்ணும்போது நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணுவோம். அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிக் டேடி. ஸோ பிக் டேடி அப்படின்றவர் யாருன்னா அவர் தான் பிக் மாமாவுடைய ஹஸ்பண்ட். ஓகேவா, பிக் டேடி அப்படின்றவர் பிக் மாமாவுடைய ஹஸ்பண்ட். ஸோ பிக் மாமா அப்படின்றவங்க யார் அப்படின்னா பிக் டேடியோடைய ஒய்ஃபு. ஓகேவா, இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிக் டேடியும் பிக் மாமாவும். ஓகேவா, ஸோ பிக் டேடி தான் தலைவர் வீட்டுக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கூப்பர் சன் தான். செகண்ட் பார்த்திங்கன்னா பிரிக்கு, அவனும் சன் தான். ஓகேவா, ஸோ கூப்பர் தான் ஃபர்ஸ்ட்டு, பிரிக் தான் செகண்டு. கூப்பர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் பேர் மே. ஓகே, ஸோ பிரிக்கோடைய ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா மார்கரெட் இல்லாட்டி மேகி. ஓகேவா, ஸோ மார்கரெட்டுன்னு சொல்லுவாங்க, மேகியும் அப்படின்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கூப்பருக்கும் மேக்கும் மொத்தம் 5 பிள்ளைங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பையன் பேர் என்ன அப்படின்னா பஸ்டர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பொண்ணு பேர் என்ன அப்படின்னா டிக்ஸி. நெக்ஸ்ட்டு பொண்ணு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பையன் பேர் சோனி. நெக்ஸ்ட்டு பொண்ணு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸி. ஓகே, ஸோ இதுதான் அவங்களுடைய பிள்ளைகளுடைய நேமு, 5 பிள்ளைங்க. ஓகேவா, கூப்பருக்கும் மேக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பிக் டேடியிலேருந்து நான் கீழே போட்டிருக்கேன் இல்லையா அவங்க டாக்டர். ஓகேவா, ஸோ அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேன்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான்
பா டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்தீங்கன்னா பிரிக் நான் சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் பேர் தான் மேகி இல்லாட்டி மார்கரெட். ஸோ அதுக்கடுத்தது பிரிக்கோடைய ஃப்ரெண்டு பேர் தான் ஸ்கிப்பர். ஓகேவா, ஸ்கிப்பர். ஸோ இப்போ இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரிக். பிரிக் அப்படின்றவங்க யாருன்னா இவங்க தான் பிக் டாடி அண்ட் பிக் மாமாவுடைய 2வது பையன். ஓகேவா, சின்ன பையன். இவன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குடிப்பான், ரொம்ப அதிகமாக குடிப்பான். ஓகேவா, ஒய்ஃப் மேலே ஒரு கேரிங்காகவே அவளுக்கு லவ் அது மாதிரிலாம் எதுவுமே காமிக்கவே மாட்டான். ஓகேவா, ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவான். ஓகே, ஸோ அதுதான் பிரிக். இவன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேகியை பற்றி பார்க்கலாம். மேகி அப்படின்றவங்க யாருன்னா பிரிக்கோடைய ஒய்ஃப். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் வந்து எல்லாமே புவர் லைஃப், அந்த ஒரு லைஃப் தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அதனால் லைஃப்லேயாச்சும் ஃப்யூச்சர்லேயாச்சும் அவங்க ஹஸ்பண்டோட ஒரு நல்ல ஒரு லைஃப் ரிச்சாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க அப்பா இருக்காங்க இல்லையா பிக் டாடி, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பின்னாடி அவங்களோட எஸ்டேட்டில் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை கிடையாது, பிரிக்குக்கும் மேகிக்கும் குழந்தை கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிக் டாடி அப்படின்றவங்க தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பிக் மாமாவுடைய ஹஸ்பண்ட். பிக் மாமா அப்படின்றவங்க யார் அப்படின்னா பிக் டாடியோடைய ஒய்ஃப். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்பவே ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி அவங்க பையனுங்க மேலேயும் ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் அந்த சின்ன பையன் மேலே பிரிக் மேலே ரொம்பவே பேரண்ட்ஸ் 2 பேருமே அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ பிக் டாடியும் பிக் மாமா 2 பேருமே ரொம்பவே அஃபெக்ஷன்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கூப்பர் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் பையன். ஸோ அவன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவனுடைய ஒய்ஃப் பேர் தான் வந்து என்னென்னா மே. ஸோ இவனுடைய தம்பி பேர் தான் பிரிக். ஓகே, இவனுக்கு தான் 5 குழந்தைங்க இருக்காங்க அண்ட் இவன் வந்து லாயராக இருக்கான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மே அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் கூப்பர். ஸோ கூப்பருடைய ஒய்ஃப் தான் மே. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இவங்களுக்கு 5 குழந்தைங்க இருக்குது. ஸோ அவங்களுடைய அப்பா கூப்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா வந்து பிக் டாடி சப்போஸ் இறந்துட்டாலும் இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டாலும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மே நினைப்பா. ஏன்னா இவங்களுக்கு 5 பிள்ளைங்க. ஸோ மேகிக்கும் பிரிக்குக்கும் குழந்தை இல்லை, அதனால் இவளுக்கு தான் கிடைக்கணும், இவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கிடைக்கணும்னு இவன் நினைப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்க தான் வந்து டாக்டர் பா. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு, ஃபர்ஸ்ட் பையன். சாரி. ஸோ இது வந்து டாக்டர் பா அப்படின்றவங்க டாக்டர். ஓகே, டாக்டர் பா அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க தான் வந்து பிக் டாடிக்கு பார்க்கக்கூடிய டாக்டர். இவங்க தான் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க தான் டாக்டர் பா. நெக்ஸ்ட்டு பஸ்டர். ஸோ பஸ்டர் அப்படின்றவங்க தான் கூப்பருக்கும் மேக்கும் பிறந்த ஃபர்ஸ்ட் பையன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிக்ஸி அப்படின்றவங்க பொண்ணு. ஸோ கூப்பருக்கும் மேக்கும் பிறந்த பொண்ணு. ஸோ இதில் நான் பாலி அப்படின்றவங்கள விட்டுட்டேன். பாலி அப்படின்றதும் பொண்ணு தான். ஓகேவா, அவங்க 2 பேத்துக்கும் பிறந்தது கூப்பர் அண்ட் மேக்கு. நெக்ஸ்ட்டு சோனி வந்து பையன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸி அப்படின்றது பொண்ணு. ஓகே, கூப்பருக்கும் மேக்கும் பிறந்தது. ஸோ மொத்தம் 5 பிள்ளைங்க. ஸோ 3 பொண்ணு 2 பையன். ஓகே, ஸ்கிப்பர் அப்படின்றவன் யாருன்னா நம்ம பிரிக்கோடைய ஃப்ரெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவன் தான் வந்து ஃபுட்பால் டீம். ஓகே, ஸோ ஃபுட்பால் வந்து கற்றுக் கொடுத்ததே பிரிக்குக்கு வந்து இவன் தான் ஸ்கிப்பர். ஓகே, ஸோ இவன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி 2 பேருமே பையங்க தான், பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு லவ் அண்ட் செக்ஸ் இது மாதிரி நடக்கும். அதுதான் வந்து ஹோமோஃபோபியா. ஓகேவா, ஸோ கதை நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கேரக்டர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தேன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. எனிவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட நான் சூப்பராக உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். தேங்க்யூ.